நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா செய்கிறது ரொம்ப தப்புங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, உடனே இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட மண்டிட்டு இருக்காங்க, கெஞ்சிருக்காங்க அமெரிக்கா. அப்படி என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் வரியா விதிக்கிறீங்க எங்கள் மேலே அப்படின்னு சொல்லி இந்தியா கடுமையான பதிலடி ஒன்று நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நண்பர்களே. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போர் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்கு இந்தியா மறைமுகமாக நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முக்கிய ஆலோசகரான ஸ்டீபன் மில்லர் அவர்கள் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. ரஷ்ய யுக்ரைன் போருக்கு மறைமுகமாக இந்தியா நிதியளிக்குது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. மேலும் மாஸ்கோவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மேல ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்தம் அதிகரிச்சுட்டு வரும் வேளையில இந்த விமர்சனங்கள் வந்திருக்கு. ஸ்டீஃபன் மில்லர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மேலும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தணும், இந்தியா செய்யறது ரொம்ப தப்பு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் திட்டவட்டமாக நம்புவதாக சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி இந்த போருக்கு தொடர்ந்து நிதியளிப்பது இந்தியாவுக்கு ஏற்றத்தக்கதல்ல அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு மில்லர் அவர்கள் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதில் இந்தியா சீனா கூட கிட்டத்தட்ட சமமாக இருக்கு அப்படிங்கிறத மக்கள் அறிந்தால் அதிர்ச்சி அடைவாங்க. இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடனான ட்ரம்ப்புடைய உறவு மிகவும் சிறப்பானது, அதனால இந்த விவகாரம் இப்போ சிக்கலாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீ என்ன வேணாலும் கற்று, நான் எதையும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இந்தியா அப்படி தான் நடந்துட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துக்களை பொருட்படுத்தாமல் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து கொள்முதல் செய்வதாக அறிவிச்சிருந்தாங்க. இந்தியாவுடைய எரிசக்தி கொள்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க. டெல்லி ரஷ்ய எண்ணெய்க்கான இறக்குமதியை நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்த நிலையில தான் இந்த விளக்கத்தை இந்தியா நேற்று முன்தினம் கொடுத்திருந்தாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை எப்போ ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட என்ன சொன்னார்னா, இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக கேள்விப்பட்டதாக சொன்னார். இதை அவர் ஒரு நல்ல நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஏஎன்ஐ, ராய்ட்டர் செய்தி நிறுவனங்கள் இந்திய அரசு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ட்ரம்ப் அவர்களுடைய கூற்றை நிராகரிச்சிருக்காங்க. மேலே என்ன சொன்னாங்கன்னா, இந்திய எரிசக்தி கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை, விலை, தரம், போக்குவரத்து வசதி மற்றும் சந்தை நிலவரங்களின் அடிப்படையில் தான் எண்ணெய் நிறுவனங்கள் கொள்முதல் முடிவுகளை எடுக்கிறாங்க, ரஷ்ய இறக்குமதியை நிறுத்த எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதியாளரான இந்தியா ரஷ்யாவிலிருந்து கடல் வழியாக இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை அதிகம் வாங்கும் நாடாகும். ரஷ்யாவுடைய முக்கிய வருவாய்க்கான ஆதாரமாக இது விளங்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் மற்றும் மேங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் போன்ற இந்தியாவுடைய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் கடந்த வாரமாக ரஷ்ய கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யலை. இந்த நிறுவனங்கள் வழக்கமாக ரஷ்ய எண்ணெயை டெலிவரி அடிப்படையில் வாங்கிட்டு வர்றாங்க. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளுடைய மின்பொருட்களான அபுதாபியுடைய முர்ஃபான் கச்சா எண்ணெய் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுடைய எண்ணெய் போன்ற மாற்று வகைகளை சந்தையிலிருந்து பெற்றுட்டு வர்றாங்க. இப்பேற்பட்ட நிலையில தான் அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துக்களை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து கொள்முதல் செய்வதாக இந்தியா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் காசை கொடுக்குறோம், அவங்க ஆயிலை கொடுக்குறாங்க, பொருளை கொடுக்குறாங்க, இந்த காசை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், அதுக்காக நாங்கள் யுக்ரைனுக்கு மறைமுகமாக ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. நீங்கள் என்ன தான் கத்தினாலும் கதறினாலும் கெஞ்சினாலும் நாங்கள் இதை பற்றி பொருட்படுத்தவே மாட்டோம், எங்கள் நாட்டுக்கு எங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கராராக அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில தான் ஸ்டீஃபன் மில்லர் அவர்கள் இந்தியா செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, உடனே இதை நிறுத்தணும் அப்படின்னு மண்டியிட்டு பேசும் அளவுக்கு அவர் கெஞ்சி இருக்கிறாரு. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. அதே போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு. எங்க மேலேயே நீங்க வரியை விதிக்கிறீங்க, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. யுக்ரைன் மோதல்ல விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கும் யுக்தியின் ஒரு பகுதியாக அமெரிக்கா தன்னுடைய இந்திய கொள்கையை மாற்றியிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடைய பிரிக்ஸ் அமைப்பில் பங்கேற்பது மற்றும் ரஷ்யாவுடனான தொடர்ச்சியான உறவுகள் குறித்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இந்தியா ரஷ்யா இருவரும் வீழ்ச்சி அடைந்த பொருளாதார நாடுகள் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே சொன்னது இந்தியாவை கர்ஜிக்க தூண்டியிருக்கு. அதனால தான் அமெரிக்காவுடைய இந்த அழுத்தம் மற்றும் வர்த்தக எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க.
அதாவது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுடைய 25% வரி விதிப்பு மற்றும் கூடுதல் அபராதம் தொடர்பான எச்சரிக்கைகளை புறக்கணிச்சிருக்கிறாரு. மேலும் உள்நாட்டு பொருட்களை வாங்குமாறும் மக்களை தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டு வர்றாரு. மேலும் மோடி அரசு ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதல்களை நிறுத்தவில்லை அப்படிங்கிறதையும் அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. மேலும் உலகளாவிய நிச்சயமற்ற சூழல்ல இந்தியாவுடைய நலன்களை பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்புடைய நிர்வாகம் இந்திய ஏற்றுமதிகளுக்கு 25% வரி விதித்திருந்த நிலையில மோடி அவர்களுடைய இந்த கருத்து ஒரு பொதுக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரணி ஒன்று நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில். அப்போ பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உலக பொருளாதாரம் பல அச்சங்களுக்கு உள்ளாகி இருக்கு, ஸ்திரமற்ற ஒரு சூழல் நிலவுது, இனி நாம் எதை வாங்கினாலும் ஒரே ஒரு அளவுகோல் மட்டும்தான் இருக்கணும், இந்தியருடைய வியர்வையால் உருவாக்கப்பட்ட பொருட்களை மட்டும் நாம் வாங்குவோம் அப்படின்னு சொன்னார். மேலும் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நுகர்வை வலுப்படுத்துவதில் மோடி அவர்களுடைய தற்போதைய கவனம் அவருடைய மேக் இன் இந்தியா திட்டத்துடன் இசைந்து போகுது. அமெரிக்க வரி விதிப்புகள் செயல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இந்த அணுகுமுறை அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கு. நம்முடைய விவசாயிகளுடைய நலன்கள், நம்முடைய சிறு தொழில்கள் மற்றும் நமது இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே தெரிவிச்சிருந்திருக்கிறாரு. அதே போல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கச்சா எண்ணெய் கொள்முதல் அப்படிங்கிறது ஒரு வணிக முடிவு. ட்ரம்ப் அவர்களுடைய சாத்தியமான தடைகள் இருந்த போதிலும் இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெயை தொடர்ந்து வாங்கும். எங்களுடைய விருப்பத்தையும் எங்களுடைய சப்ளையர்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் யாரும் குறுக்க நிறுத்த முடியாது. அதனால எங்களுடைய சுதந்திரம், நாங்கள் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்திய தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ரஷ்ய உறவு பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கு இந்தியா கடுமையான பதிலடியை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா ரஷ்யா கூட தன்னுடைய வலுவான உறவை பேணிட்டு வருது. பனிப்போர் காலத்திலிருந்தே ரஷ்யா இந்தியாவுடைய ஒரு முக்கிய ஆயுத சப்ளையராக இருக்கு. இது தொடர்பாக நம்முடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் நேற்றைய தினம் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உறவு, ரஷ்ய இந்திய உறவு அப்படிங்கிறது ஒரு நிலையான மற்றும் எல்லா வகையான காலத்திலையும் சோதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட கூட்டாண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவுடைய இருதரப்பு உறவுகள் சுதந்திரமானவை அப்படின்னும் மற்றொரு நாட்டுடைய பார்வையில் இல்லாமல் அவற்றினுடைய சொந்த தகுதியின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னும் ஜெய்ஸ்வால் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. அமெரிக்காவுடனான உறவுகள் குறித்து நேர்மறையான முன்னேற்றம் தொடரும் அப்படிங்கிறதுல அவர் நம்பிக்கை தெரிவித்து பேசியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் இருதரப்பு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் ஆகஸ்ட் மாத இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தருவாங்க அப்படின்னு நம்முடைய டெல்லியில் இருக்கும் மூத்த அதிகாரி ஒருவர் நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாரு. அரசியல் மற்றும் மத காரணங்களை கருத்தில் கொண்டு அமெரிக்கா தன்னுடைய பால் மற்றும் விவசாய துறைகளில் நுழைவதை தடுக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை இந்தியா பராமரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய புதிய ராஜதந்திர நிலைப்பாடு அதன் முந்தைய கொள்கையிலிருந்து குறிப்பிடத்தக்க மாறுதலை காட்டுது. சீனா மீதான செல்வாக்கை சமநிலைப்படுத்த இந்தியாவை கூட்டாளியாக கருதியது அமெரிக்கா. ஆனால் இப்போது ரஷ்ய உறவு திடீரென அமெரிக்காவுக்கு கசக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு கூட தெரியும், இந்தியாவுடைய நட்பு நாடு ரஷ்யா தான் அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு சொன்னார். அது இப்போது மறுபடியும் உண்மையாக இருக்குது அப்படின்னே நாம் சொல்லலாம். அதனால் இந்தியாவுடைய உற்ற நண்பன், ஏற்ற நண்பன், ஒரு நம்பிக்கையான நண்பன் எது அப்படின்னா அது ரஷ்யா மட்டும்தான். நாம் ஏற்கனவே நேற்று முன்தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருக்கிறோம், காலம் காலமாக தொன்று தொட்டு நம்முடைய நட்பு நாடாக விளங்கிட்டு வர்றது ரஷ்யா தான். அதனால் இப்போ பாதியில் அமெரிக்காவை நம்பிலாம் நாங்கள் எங்களுடைய நட்பை நாங்கள் முறித்து கொள்ள மாட்டோம். எங்களுக்கு ரஷ்யா தான் முக்கியம், ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமாக இந்தியா சொல்லிட்டு வர்றாங்க. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2 வருஷத்துல இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி வரைபடத்தில் வரலாற்று மாற்றம் நிகழ்ந்திருக்கு. 2022 ரஷ்ய உக்ரைன் மோதல் தொடங்கினதுக்கு அப்புறம் இந்தியா தன்னுடைய பாரம்பரிய மேற்கு ஆசிய எண்ணெய் வழங்கல் நாடுகள் தேர்ந்து மாறி ரஷ்யாவை தன்னுடைய மிகப்பெரிய எண்ணெய் வழங்குனராக மாற்றியிருக்காங்க. இப்படி இந்தியாவுக்கு எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்களே, அந்த நாடுகளுடைய நிலையை பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்டேருந்து நாம் வாங்குறது 17லேருந்து 18 லட்சம் பேரல். அதாவது மொத்த இறக்குமதியுடைய பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 35லேருந்து 40% அப்படின்னு சொல்கிறாங்க. ஈராக்கு கிட்டேருந்து 10 லட்சம் பேரல், அதாவது 20% அப்படின்னு சொல்லலாம். சவுதி அரேபியா கிட்டேருந்து 8லேருந்து 9 லட்சம் பேரல், 15% அப்படின்னு சொல்லலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்குல்லையா, அவங்க கிட்டேருந்து 4லேருந்து 9 லட்சம் பேரல் சொல்லலாம். இவங்களுடைய பங்கு 10லேருந்து 11% இருக்கு. அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வெறும் 2 அல்லது 3 லட்சம் பேரல் தான் வாங்குறோம், வெறும் 5% தான். ஆப்பிரிக்க நாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நைஜீரியா, அங்கோலா உள்பட சேர்த்து வெறும் 6லேருந்து 7% பங்கு தான் நாம் இறக்குமதி செய்கிறோம். 2025 மே மாதத்தில் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து 21 லட்சம் பேரல் வரைக்கும் இறக்குமதி செஞ்சு புதிய உச்சத்தை எட்டியிருக்காங்க. மேற்கத்திய நாடுகளுடைய பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா உலக சந்தை விலையை விட கணிசமான தள்ளுபடியில் எண்ணெய் விற்பனை செய்ய தொடங்குச்சு. இதனால் இந்தியாவுடைய எரிபொருள் இறக்குமதி செலவு குறைஞ்சு உள்நாட்டு பணவீக்கம் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுச்சு. ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகள் இந்தியாவுக்கு நேரடியாக பொருந்தாது.
சர்வதேச விதிமுறைகளுக்குள் இருந்து கொண்டு இந்தியா வந்து ரஷ்ய எண்ணெய் வாங்குவதில் எந்த சட்ட பிரச்சனையும் இல்லை. அதனால் அமெரிக்காவுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். மேலும் எந்த நாட்டிலேருந்து மிக குறைந்த விலையில் எண்ணெய் கிடைக்குதோ அந்த நாட்டிலிருந்து நாங்கள் வாங்குவோம் அப்படிங்கிறது இந்திய அரசுடைய தெளிவான கொள்கை. நாட்டுடைய பொருளாதார நலன், சர்வதேச சூழ்நிலை, ஆற்றல் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நடைமுறை சார்ந்த முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டுட்டு வருது அப்படின்னு இந்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆக ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவை மிரட்டி மீன் குஞ்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் தானே தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவுடைய இந்த துணிச்சலான முடிவு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.